அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் நடைபெறவிருக்கும் குரு பகவானுடைய பயிற்சி. இந்த நிகழ்வு மே மாதம் 14ஆம் தேதி நடைபெறவிருக்குங்க. ஸோ இந்த நிகழ்வு காலகட்டங்களில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. சிம்ம ராசி அன்பர்கள் சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், நிர்வாகத்திறமை படைத்தவர்கள், எல்லா விஷயத்திலையும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவர்கள். தனக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டுதுன்னா அந்த விஷயத்தை யார் தடுத்தாலும் கண்டிப்பாக அதை செய்து முடிக்கக்கூடிய நபர்கள். வைராக்கியத்திற்கு கட்டுப்பட்டவர்கள். அதே போல் தைரியமும் துணிச்சலும் ரொம்ப ஜாஸ்திங்க. யாருடைய விஷயத்துக்கும் கட்டுப்பட மாட்டாங்க. தனக்குன்னு ஒரு தனி கொள்கையோடு வாழக்கூடியவர்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள். மற்றவங்களோட விஷயம் எதுவாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு புத்திமதி சொல்லி அந்த விஷயத்தில் அவங்கள ஏதாவது ஒரு விதத்தில் நல்ல அவங்களுடைய முன்னேற்றத்திற்கு நம்மளுடைய வார்த்தைகள் வழிகாட்டியாக இருக்குன்னு நினைக்கக்கூடிய நபர்கள். யாருடைய பேச்சையுமே அவ்வளோ சீக்கிரம் கேட்க மாட்டாங்க. ஆனால் இவங்களுடைய பேச்சு மற்றவங்க எல்லாருமே கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஒரு தன்மை அப்படிங்கிறது. எனக்கு சிம்ம ராசி சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் அப்படின்னாவே எல்லா விஷயத்துமே, அதாவது இளம் வயதிலிருந்தும் சரிங்க, தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் அனுபவித்து வாழக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறதான். இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது இளம் வயது காலகட்டங்களில் பெற்றவங்களுக்காக வாழ்கிறதுங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறமா கூட பிறந்த சகோதரன் சகோதரிகளுக்காக வாழ்கிறது. அதுக்கப்புறம் திருமணம் பண்ணிவிட்டு மனைவிக்காக வாழ்கிறதுங்க. குழந்தைகள் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்காக ஸோ தன்னுடைய வாழ்க்கையில் தனக்குன்னு ஒரு வாழ்க்கை வளமாக தன்னை சுற்றி இருக்கிறவங்களோட வாழ்க்கைக்காகவே போராடக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். தனக்குன்னு என்ன தேவை அப்படிங்கிறது என்றைக்குமே யோசிச்சதே கிடையாது. தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்ன தேவையோ அதை யோசித்து அதை செயல்படுத்தக்கூடிய நபர்களும் இந்த சிம்மராசிக்காரர்கள் தான். ஸோ எல்லா விஷயத்தையுமே கரெக்டாக தாங்க பண்ணுறோன்னா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துட்டுருக்கு? நான் யாருக்கு எந்த விதத்துலேயும் யாருக்கு கெடுதல் பண்ணது கிடையாது, எந்த துரோகமும் பண்ணது கிடையாது. ஆனால் கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், கட்டின மனைவியாக இருக்கட்டும், நம்மளை பெற்றவங்களாக இருக்கட்டும், நம்ம பெற்ற பிள்ளைகளாக இருக்கட்டும், எல்லாருமே நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் இடைஞ்சல்கள், நமக்கு எல்லாருமே துரோகங்கள் செய்யக்கூடிய ஒரு சூழலாகவே மாறிட்டுருக்குங்க. யாருக்கும் எல்லளவும் துரோகம் செய்யக்கூடாதுன்னு நினச்சேன்னா எல்லா விதத்துலேயும் துரோகங்களை மட்டுமே சந்திச்சிட்ருக்கேன். வலிகளையும் வேதனைகளையும் விவரிக்க முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக தாங்க பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்களுக்கு என்னென்ன தேவையோ பார்த்து செஞ்சேன். ஆனால் எனக்கு என்ன தேவைன்னு சொல்லி கேட்குறதுக்கு கூட இன்றைக்கி ஆள் இல்லை அப்படின்னு நினச்சாதாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் நிறைய மாற்றங்களை செய்யணும், நிறைய விஷயத்தை நான் அதை யாருடைய தயவும் இல்லாமல் என்னோடய வாழ்க்கையில் எல்லாத்தையுமே நான் சாதித்தேன். ஆனால் இன்றைக்கி யாரையாவது போய் ஒரு சில பேர்கிட்ட போய் உதவி கேட்டுருவோமோ அப்படிங்கிற ஒரு நிலையை நினச்சாவே என்னால் சரியாக தூங்க கூட முடியலைங்க. இன்றைக்கி வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு தான் பழக்கமே தவிர யாருக்கிட்டையும் நான் உதவி கேட்டதில்லை. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்ததை விட எல்லாமே எனக்கு ஆப்போசிட்டாக நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த நிலையெல்லாம் எப்போ தான் மாறும்? இந்த நிலை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குங்க. இது வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்த குரு பகவான், அதாவது ரிஷப ராசியில் இருந்த குரு பகவான் 11ஆம் இடமான மிதுன ராசிக்கு, அதாவது லாபஸ்தானத்திற்கு பயிற்சி அடைகிறார். ஸோ எல்லா விஷயமும் ஒரு இடத்துல ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது, ஒரு பணம் சம்மந்தப்பட்ட எதிர்பார்ப்புகள் அல்லது கொடுக்கல் வாங்கல் ஏதாவது விஷயங்கள் இருந்ததுன்னா கூட இந்த காலகட்டங்களில் அதை சரி செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. லாபஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயிற்சிங்க. ஸோ தொட்ட விஷயங்கள் எல்லாமே நமக்கு லாபமாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சியால் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக லாபத்தை உருவாக்கும். எதிர்பாராத பொருள் மற்றும் தன உறவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடம்னே சொல்லலாங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்ம யாருக்கிட்டையாவது பணம் சம்மந்தப்பட்ட உதவிகள் கேட்டால் கூட கண்டிப்பாக அது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. ஒரு தொழிலை முன்னேற்றம் பண்ணணுங்க, ஒரு பிஸ்னஸில் அடிஷ்னலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் கூட எந்த நேரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் கண்டிப்பாக நல்ல சக்ஸஸான ரிஷ்யூவில் கொண்டு போகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அடுத்தது அந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி தான். ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க, எனக்கு ஒரு சம்பள உயர்வு அப்படிங்கிறது இல்லை, என்னுடைய நிதி தேவைகள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு, ஏன்னா என்னை சுற்றி நிறைய பேர் என்னை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க, அதுக்காக நான் கஷ்டப்பட தயாராக இருக்கேன். ஆனால் அந்த கஷ்டப்படுறதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஒரு சம்பளமோ அல்லது ஒரு ப்ரொமோஷனோ ஒரு இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கலன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த வரக்கூடிய குரு பயிற்சி காலகட்டங்களில் உங்களுக்கு சம்பள உயர்வுடன் கூடிய பதவி உயர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். நிறைய மாற்றங்கள், வேலை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றணும், இல்லை வேறு கம்பெனிக்கு மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த காலகட்டங்களில் நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். அதே நேரத்தில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது
நிச்சயமாக இருக்கும். புதிய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்பு, பார்ட்னர்ஷிப்பில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். யாரெல்லாம் உங்களை வந்து எதிரிகளாக நினைச்சாங்களோ, உங்கள் கூட்டாளிகள் கூட உங்களை எதிரியாக நினச்சிருப்பாங்க, அந்த நிலையை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் போது இந்த குரு பகவானுடைய பயிற்சிங்க. அடுத்ததா திருமணம் சார்ந்த தடைகள். வாழ்க்கையில் எல்லாமே கஷ்டப்பட்டு தாங்க பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனால் தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கவே இல்லை. அப்படி ஒன்று அமைஞ்சதுனாவது இதுக்கு மேலே வரக்கூடிய வாழ்க்கையாவது இவருக்கு நல்லபடியாக இருக்குமா? கல்யாணம் அப்படின்னு ஒன்று நடந்ததுன்னா நிச்சயமாக நல்ல வாழ்க்கை இவருக்கு நல்லபடியாக பார்த்துக்குவாருன்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய தடையாக இருந்தது. அந்த தடை அகலக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த கலசரஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை படுறதுனால நிச்சயமாக நீண்ட நாட்களாக இருந்த அந்த திருமண தடைகள் அப்படிங்கிறது விலகுங்க. தான் எதிர்பார்த்தபடி தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஸோ என்னோடய வாழ்க்கை வந்து நான் நினச்ச மாதிரி அமையலைங்க, இதுக்கு மேலே அந்த லைஃபே வேணும்னு சொல்லி விட்டுட்டு வந்தவங்க கூட புதுசாக ஒரு லைஃப்பில் என்ட்ரி ஆகி அந்த லைஃப்பை வந்து நல்லபடியாக அமைச்சிக்கிறது, தான் எதிர்பார்த்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. இரண்டாவது திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் கூட இந்த நேரத்தில் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் ஏதாவது ஒரு விதத்தில் அதை பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. எதுக்காக சண்டை போடுறோம்னே தெரியலைங்க, எதனால் இந்த பிரச்சனை? நம்ம நல்லா இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது ஒரு விதத்தில் தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்திடுறாங்க. இந்த மூன்றாம் நபர்களுடைய தலையீடுகள் வந்ததுனால தான் குடும்பத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள், இவ்வளோ பெரிய குழப்பங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்காமல் இருந்ததுன்னா எனக்கும் என் மனைவிக்கோ கணவனுக்கோ இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும். இதனால் என்னுடைய குழந்தைங்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுது, அவங்களுக்கு உடல் ஆரோக்கியமும் கெடுதல் இருக்குங்க, கல்வி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்குன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு கட்டத்தில் 2 பேருமே டிவோர்ஸ் பண்ணிடலாம், இதுக்கு மேலே நம்ம வந்து சேர்ந்து வாழ முடியாது அப்படிங்கிற அளவுக்கு யோசிச்சுருந்தேன். ஸோ இந்த குரு பார்வை 11ஆம் இடத்துலேருந்து கரெக்டாக 7ஆம் இடத்துல போகிறதுனால இந்த மனைவி மற்றும் பிள்ளைகள் சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகுங்க. உங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுங்க. இது வரைக்கும் சட்ட ரீதியாக சில பிரச்சனைகளை சந்தித்து டிவோர்ஸ் வரைக்கும் வந்து பிளான் பண்ணவங்களுக்கு கூட இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் ஓகே டிவோர்ஸ் ஆகிட்டு அடுத்த லெவலுக்கு அடுத்த லைஃபுக்கு மூவ் பண்ணுறதுக்கு அளவுக்கு சில சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஸோ கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. அடுத்ததாக இந்த குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம். இப்படின்னா கரெக்டாக இந்த குரு பார்வை பார்த்திங்கன்னா 5ஆம் இடமான புத்திரஸ்தானத்து மேலே படுதுங்க. குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஒரு பெரிய குறைங்க. எல்லாம் இருக்குது, எல்லா செல்வமும் இருக்குது, அந்த குழந்தை செல்வம் மட்டும் எங்களுக்கு இல்லை அப்படின்னு யோசிச்சிருங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கான ரொம்ப நாளாக இருந்த தடைகள் அப்படிங்கிறது அகலுங்க. இதனால் எடுத்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே நல்ல பலனை கொடுக்கலன்னு யோசிச்சுட்டவங்களுக்கு கூட இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். குழந்தை சம்மந்தப்பட்ட பாக்கியம் அப்படிங்கிறது கை கொடுக்குங்க. பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் அப்படிங்கிறது தீரும். அதாவது தந்தை மற்றும் தந்தை வழி சொத்துக்கள் நம்ம கைக்கு வந்து கிடைக்குங்க. இது வரைக்கும் சட்ட ரீதியாக இருந்த பிரச்சனைகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள், அந்த ஜாமீன் பிரச்சனை எல்லாமே தீரக்கூடியது. வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக மாறும். பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. தந்தை வழி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வருங்க. யாரெல்லாம் இது வரைக்கும் சொத்துக்கள் மூலமாக பிரச்சனை பண்ணாங்க, கூட பிறந்த சகோதரனாக இருக்கட்டும், சகோதரிகளாக இருக்கட்டும், பங்காளிகள் மூலமாக சில பிரச்சனை, இது எல்லாமே வந்து சட்ட ரீதியாக நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் தீர்ந்து அந்த சொத்துக்கள் எல்லாமே உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் துணிச்சலோடையும் சில காரியங்களை செஞ்சு முடிப்பீங்க. ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டா கண்டிப்பாக அதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் தான். இது வரைக்கும் அதில் சில தடைகள் இருந்தது, அந்த தடைகள் அப்படிங்கிறது அகலும். தைரியஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய 3ஆம் இடத்துல குரு பார்வை படுறதுனால சில முயற்சிகள் கண்டிப்பாக நல்ல விதமாக எடுத்து ட்ரை பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணி காட்டுவீங்க. தடைகளாக இருந்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி படிகளாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம், வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக இருக்குங்க. ஸோ எல்லா தேவைக்கும், கல்வி சம்மந்தப்பட்ட தேவைகள், பண தேவைகள் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டான நேரத்தில் பூர்த்தி அடையும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அறுவை சிகிச்சை செய்யக்கூடியது, ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாகும். ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக நல்ல கவனம் செலுத்தணுங்க. தேவையில்லாத வெளி வகை உணவுகள் அப்படிங்கிறத எடுத்துக்காமல் இருந்தீங்கன்னாவே கண்டிப்பாக ஹெல்த்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இம்மிடியட்டாக அதுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப இந்த நேரத்தில் செய்யக்கூடிய முக்கியமான வேலைகள் அப்படிங்கிறது இருக்கும். கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக குறையுங்க. அந்த கடன் அடைக்கிறதுக்கு எந்த இடத்துல உதவி கேட்டு இது வரைக்கும் நடக்காமல் இருந்ததோ அந்த உதவிகள் உங்களை தேடி வருங்க. கண்டிப்பாக அந்த உதவிகள் மூலமாக உங்களுடைய கடனை ஏதாவது ஒரு விதத்தில் அடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. கடன் இது வரைக்கும் எதுக்காக வாங்கணும், அந்த கடனால் எதெல்லாம் இழந்திருக்கிறோமோ அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு அந்த கடன் அடைச்சா நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்குங்கிற முயற்சிகளுக்காக இது வரைக்கும் நீங்கள் நிறைய ஸ்டெப் எடுத்திருப்பீங்க.
அந்த ஸ்டெப் எதுவுமே சக்ஸஸ் ஆகாமல் வந்திருக்கும். பட் இப்போ வரக்கூடிய இந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் எதிர்பார்த்த இடத்துலேருந்து எதிர்பார்த்த விதமான தன வரவுகள், பண வரவுகள், கரெக்டான நேரத்தில் ஒரு உதவிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதனால் கடனை ஒரு பகுதி அடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. அதற்குண்டான முயற்சிகள் உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முறையான விதத்தில் தெரிஞ்சுக்கோங்க. அதற்குண்டானபடி முயற்சி எடுத்திங்கன்னா இன்னும் நல்ல விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்கனாலும் சரி, உங்களுடைய டைம் டேட் ஆஃப் பர்த் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்கனாலும் சரிங்க, தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.